அறிமுக இயக்குனர் கௌதமன் கணபதியுடைய இயக்கத்தில் பிக் பாஸ் புகழ் தர்ஷன், மலையாள நடிகர் லால் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சரண்டர். இந்த சரண்டர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. சட்டமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் மன்சூர் அலிகான் தன்னுடைய துப்பாக்கியை திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை காவல் நிலையத்தில் சரண்டர் பண்றாரு. அந்த துப்பாக்கியை காவலர் பெரியசாமி, அதாவது நடிகர் லால் வாங்கி வைக்கிறாரு. ஆனால் அந்த துப்பாக்கி திடீர்னு காணாமல் போகுது. மறுபக்கம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய பொறுப்பை ஐஸ் ஃபேக்டரி நடத்தக்கூடிய கணக்கு நடிகர் சுஜித் கையில் எடுக்கிறாரு. ஆனால் அந்த 10 கோடி ரூபாய் பணம் ஒரு விபத்தில் காணாமல் போகுது. 4 நாட்களில் தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் பெரியசாமியும் பயிற்சி காவலர் புகழேந்தி, அதாவது பிக் பாஸ் புகழ் தர்ஷனும் அந்த துப்பாக்கியை தேடி அலைய, தொலைந்து போன பணத்தை தேடி கனகும் அவருடைய கூட்டாளிகளும் அலைகிறாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு சில நாட்களே இருக்கிற நிலையில் தேர்தல் நாள் வரைக்கும் இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய சம்பவங்களே அறிமுக இயக்குனர் கௌதமன் கணபதி இயக்கியிருக்கக்கூடிய சரண்டர் படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன், எமோஷன், பதற்றம், ஆக்ரோஷம் போன்றவற்றில் பாதி நடிப்பை மட்டுமே சரண்டர் பண்றார் தர்ஷன். அடக்க முடியாத கோபம், ஆற்றாமையில் உடைந்து அழக்கூடிய தருணம் போன்றவற்றில் தன்னுடைய அனுபவ நடிப்பை காட்டி எமோஷனல் ஏரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு நடிப்பில் மிரட்டி விடுறாரு மலையாள நடிகரான லால். ஆங்காரம் கொண்ட வில்லனாக சுஜித் தேவையான விருப்பம் சம்பாதிச்சுக்கிறாரு தன்னுடைய நடிப்பின் மூலமா. தன்னுடைய நுணுக்கமான முகபாவங்களாலையும் உடல் மொழிகளாலையும் டெம்ப்ளேட் வில்லன் வகையால இருந்து சுஜித் தன்னிச்சை தெரிகிறாரு. வில்லனுடைய தம்பியாக கௌசிக், காவல்துறை அதிகாரிகளாக அருள், ரம்யா ராமகிருஷ்ணன், ரவுடியாக சுந்தரேஸ்வரன், பாவப்பட்ட பெண்ணாக செம்மலர் அண்ணம், காமெடிக்கு முனிஸ்காந்த் என பலரின் நடிப்பும் படத்துக்கு பலம் சேர்க்குது. சரி, இந்த படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் எஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர காட்சிகளில் த்ரில்லருக்கான ஒளி உணர்வை கடத்துவதோட பரபர காட்சிகளையும் கவனிக்க வைக்கிறாரு ஒளிப்பதிவாளர் மெய்யேந்திரன். விறுவிறுப்பான காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் கச்சிதமான கற்களால் நேர்த்தியாக்கி இருக்கக்கூடிய படத்துக்குப்பாளர் ரேணுகோபால் வழி தவறி ஓடக்கூடிய அந்த இரண்டாவது பாதியில் பேரிகேடை போட தவறாரு. கண்டிப்பாக இரண்டாவது பாதியில் நிறைய காட்சிகளை கொஞ்சம் வேற மாதிரி தொகுத்திருந்தாரு, கொஞ்சம் கிறிஸ்பாக ஆக்கியிருந்தார் அப்படின்னா இந்த சரண்டர் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக மாறி இருக்கும். ஆக்ஷன், த்ரில்லர், எமோஷன் போன்ற துப்பாக்கிகளுக்கு தேவையான தோட்டாக்களை நிறைச்சிருக்கு விகாஸ் படிசாவின் பின்னணி இசை. காவல் நிலையம், ஐஸ் ஃபேக்டரி போன்றவற்றில் கலை இயக்குனர் ஆர்.கே. மனோஜ்குமார் அவருடைய உழைப்பு தெரியுது. பயிற்சி காவலர் புகழேந்தி, பெரியசாமி அவர்களுடைய காவல் நிலையம், அதற்குள் இருக்கக்கூடிய அரசியல், கனக அவருடைய குற்ற பின்னணி, அவருடைய ராஜாங்கம் என அடுக்கடுக்காக கடகட அப்படின்னு சொல்லிட்டு விரியக்கூடிய திரைக்கதை தேவையான ஆழத்தையுமே ஆரம்பத்தில் கொடுக்குது. துப்பாக்கியும் பணமும் காணாம போற இடத்துல இருந்து இடைவேளை வரைக்கும் பரபரப்பை தக்க வைக்குது திரைக்கதை. 2 கதைகளும் இணையும் இடங்கள், 2 கதையின் மாந்தர்கள் உரசிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் முதற் பாதியோட முதுகெலும்பாவே மாறி பார்க்குற பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. காவல் நிலையத்திற்குள்ள இருக்கக்கூடிய அதிகார மோதல், காவல்துறை, அரசியல்வாதிகள், ரவுடிகளுக்கு இடையேயான உறவு போன்ற கிளை கதைகளும் மைய கதைகளும் திரைக்கதைக்கு மேலுமே வலு சேர்க்குது. அதே நேரம் காமெடிக்காக வரக்கூடிய முனிஸ்காந்தினுடைய கிளை கதை சிரிப்பை வரவழைக்காம படத்தினுடைய வேகத்தடையாக மட்டுமே அங்கங்க துருத்திக்கிட்டு நிற்குது. இடைவேளைக்கு பிறகு மைய கதையிலிருந்து விலகி வெவ்வேறு பிரச்சனைகளில் தடம்பொருள ஆரம்பிக்குது திரைக்கதை. அங்கே தான் படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் கதையின் ஆரம்ப புள்ளியே மறந்து போகிற அளவுக்கு வெகு தூரமாக போயிடுது, எங்கேயோ ரூட்டே தெரியாமல் திரைக்கதை. அங்கங்க சில காட்சிகள் பதற்றத்தை கொடுத்தாலுமே கூட திடீர்னு வரக்கூடிய எமோஷன், அதற்கு துணை செய்யக்கூடிய தேவையில்லாத ஆக்ஷன் நீண்டுகிட்டே லூப்பில் போட்ட மாதிரி போயிட்டே இருக்கு திரைக்கதை. முனிஸ்காந்தின் கதையும் அதன் தேவையை மீறி இறுதி வரைக்கும் வர்றது விறுவிறுப்பின் வேகத்தை மட்டுப்படுத்துது. ஒரு வழியா இறுதி காட்சிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல மறுபடியும் அந்த மெயினான மைய கதைக்கு யூட்டன் போடக்கூடிய படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே வேகமா லாஜிக்கலா மறந்துட்டு வழக்கமான ஹீரோயிச காட்சிகளோட கிளைமேக்ஸை முடிச்சிடறாங்க. நடிகர்களுடைய நடிப்பால இறுதியில் வரக்கூடிய எமோஷன் காட்சிகள் ஓரளவு பாஸ் ஆகுது. மொத்தத்தில் இந்த சரண்டர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் பாதி திரைக்கதையை கச்சிதமாக்க தவறுனதுனால பார்வையாளர்களால் முழுமையாக திரையில் சரண்டர் ஆக முடியல. தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன் லைன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்ட்டு பக்காவாக செட் பண்ண அவங்க செகண்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் சொதப்பிட்டாங்க. ஒரு படத்தினுடைய செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் தான் அந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஏன்னா நீங்கள் அதை தான் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சரண்டர் திரைப்படம் ஆரம்பத்தில் பரவாயில்லையே, நல்ல படம் எடுத்திருக்காங்க போலே அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சாலும் செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் பார்த்து முடிக்கும்போது ஓகேப்பா ஏதோ ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. படத்தில் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில காட்சிகள் இருக்குது, மற்றபடி வேறு எந்த வல்கர் சீன்ஸும் கிடையாது. நீங்கள் போயிட்டு ஒன் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, இல்லை நான் ரொம்ப எதிர்பார்த்து போவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த சரண்டர் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங்னு எழுதிருங்க.